ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புது ஆர்டிக்கிள் இன்றைக்கி தான் பப்ளிஷ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நேச்சரில். ஸோ ஆர்டிக்கிள் டைட்டில் என்னென்னா ஹவ் ஆர் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அஃபெக்டிங் அவர் ஹெல்த். நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது. ஸோ நம்ம பிளாஸ்டிக் கேள்விப்பட்டிருப்போம். அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப மைக்ரோ சைஸில் இருக்கிறது. அது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதிலே பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தே ஆர் இன் அவர் கிட்னிஸ். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸு நம்மளோட கிட்னியில் இருக்குது, லிவரில் இருக்குது, லங்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளோட மூளையிலையும் இருக்குது. ஓகேங்களா? ரிசர்ச்சர்ஸ் ஆர் scrambling to understand the effects of the ubiquitous little particles that we eat, breathe and live among. சரி, இப்படி எல்லா இடத்துலையும் இருக்குது. இதனால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கட்டுரை சொல்லுது. சரி, இதோட தமிழாக்கம் எப்பவும் போல் ChatGPTயில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அதை நம்ம வாசிப்போம். தமிழில் இதோட தலைப்பு எப்படி போட்டிருக்கிறதுனா, மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் நமது, எங்கள்ங்கிறது நமது அப்படின்னு போட்டுக்குவோம், நமது ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கின்றன. ஓகே, ஸோ ஒரு சிறிய ஸ்வீட் அப்படின்னு போட்டிருக்கு, வியல். ஓகே, ஒரு சின்ன டப்பா, உட்புறத்தில் உள்ள மனித மூளை. அது ஒரு சின்ன டப்பா. அந்த சின்ன டப்பாக்குள்ளே அந்த மனுஷனோட மூளை, அதை ஒரு சாம்பிள் எடுத்து, மனித மூளை திசுவில் சாம்பிள் எடுத்து, அதோடு சேர்த்து இந்த லை அப்படிங்கிற ஒரு சில கெமிக்கல்ஸு அதையும் சேர்த்தா, அது சேர்க்கப்படும் போது அது கரையத் தொடங்குகிறது. ஓகேங்களா? சில நாட்களில் இந்த வேதியியல் எதிர்வினை நரம்பு அணுக்களை மற்றும் இரத்த நாளங்களை அழிக்கிறது. நம்ம மூளையை அல்லது மொத்தத்தில் நம்மளோட மனுஷனோட மசில்ஸு அதை வந்து கரைக்கக்கூடிய விஷயமாக மாறுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நியூரான்ஸு, பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் அழிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதன் முடிவில் சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் நிறைந்த ஒரு திரவ கலவை உருவாகிறது. பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆய்வு முறையை நியூ மெக்சிகோ பல்கலைக்கழகத்தின் டாக்ஸாலஜிஸ்ட் மேத்யூ கேம்பன் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மற்றும் நானோ பிளாஸ்டிக்குகள் மனித சிறுநீரகம், கல்லீரல் மற்றும் குறிப்பாக மூளையில் கண்டறிந்துள்ளனர். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் மூளையில் இருக்குது அப்படிங்கிறது எனக்குமே ஒரு புது விஷயந்தான். நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் சாப்பாட்டில் பிளாஸ்டிக் பேப்பரு அந்த மாதிரிலாம் வச்சு அதில் சாப்பிட்றோம். ஸோ அப்படிங்கும்போது அல்லது சுவாசிக்கிறோம், அது மூலமாக நமக்கு பிளாஸ்டிக் உள்ளே போகுது. ஸோ அது வயிறு அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கும், நம்ம உடம்பு பகுதிகளில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் மூளையிலேயே இருக்குது அப்படிங்கிறது எனக்குமே புதுசாக இருக்குது. அவருடைய கண்டுபிடிப்பின்படி ஒரு மனித மூளையிலிருந்து 10 கிராம் அளவுக்கு பிளாஸ்டிக்குகளை பிரித்தெடுக்க முடியும். 10 கிராமு மூளையிலிருந்து மட்டும். இது ஒரு புதிய மெழுகு கட்டியின் கிரையான் பென்சிலு. கிட்டத்தட்ட நம்ம மூளையிலேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்கெல்லாம் சுரண்டி எடுத்தோம்னா, மூளையிலேருந்து மட்டும் எடுத்தோம்னா அதை வச்சு ஒரு கிரையான் பென்சிலே பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்குகளின் பரவல். மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் எங்கு தேடினாலும் காணப்படுகின்றன. ஆழமான பெருங்கடல் பகுதியில். நினச்சி பாருங்கள், நம்ம எங்கேயோ மைக்ரோ பிளாஸ்டிக், நம்ம இங்கே மனுஷன் நிலத்தில் இருக்கிறோம், அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பொருட்களை, பிளாஸ்டிக் பொருட்களை. ஆனால் அது கடைசியில் எங்கே போய் இருந்திருக்குது? ஆழமான பெருங்கடல் பகுதியில், சமுத்திரத்துக்குள்ள அடியில் மனுஷனே போயிருக்கவே மாட்டான். அந்தளவுக்கு அடியில் உள்ள இடங்களில் கூட
பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அண்டார்டிகாவில் புதிதாக விழும் பனியில். அண்டார்டிகா கடைசி நீங்கள் எப்போ போனீங்க? ஸோ அண்டார்டிகாலெலாம் ஏதோ ஒரு ரிசர்ச் சென்டர் தான் இருக்கும். ஏன்னா அங்கே ரொம்ப குளிராக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் சில ஆராய்ச்சிகள் அங்கே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போவாங்க. அது ஒரு டூர் மாதிரி கூட போவாங்களான்னு தெரியல. ஆனால் அங்கே பனி விழும்போது அந்த பனியில் பிளாஸ்டிக் இருக்குது. உணவு, குடிநீர் மற்றும் நாம் சுவாசிக்கும் காற்றில் எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் இருக்குது. ஆனால் இவை நமது உடலுக்கு சென்று என்ன செய்கின்றன? இவை நம்மை பாதிக்குமா என்ற கேள்விகளை இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை. பிளாஸ்டிக்குகளின் உடல்நல பாதிப்பு. இவை என்னென்னா, மைக்ரோ பிளாஸ்டிக்குகளின் உடல்நல பாதிப்பு. மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் எந்த அளவுக்கு உடலுக்குள் புகுகின்றன என்பதையும் அவை எந்த வகையான உடல் திசுக்களை பாதிக்கின்றன என்பதையும் ஆராய்வது மிகவும் கடினமான பணியாக உள்ளது. இப்போதைக்கு அது ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்குது. பிளாஸ்டிக்கு நம்ம உடம்புக்குள்ளே பிளாஸ்டிக்கு இருக்குது. மண்டை மூலையிலேயே 10 கிராம் பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அது என்ன பண்ணுது? திடீர்னு ஏன்னா அந்த திசுக்களையெல்லாம் ஏதாவது ஒன்று பாதிப்புக்குள்ளாக்கும். ஆனால் இது இன்னும் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் இன்னும் இருக்குது. சில முக்கியமான கண்டுபிடிப்புகள். 2024ஆம் ஆண்டில் செய்யப்பட்ட ஆய்வுகளில் 2016ஆம் ஆண்டில் உள்ள மூளை மாதிரிகளுக்கு ஒப்பிடும்போது 50% அதிக அளவிலான மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் காணப்பட்டன. ஓகே, பாருங்கள், கிட்டத்தட்ட 8 வருஷம். இந்த 8 வருஷ காலத்தில் அந்த 2016 ஒரு மனுஷனோட மூளையில் இருக்கிற பிளாஸ்டிக்குக்கும் இதே இது 2024 8 வருஷம் கழித்து இருக்கிற மனுஷனோட மூளையிலையும் கிட்டத்தட்ட 50% ஜாஸ்தியாக பிளாஸ்டிக் இருக்குதுங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு மனுஷன் 2016 எப்படி ஆரோக்கியமாக இருந்தான், என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தான் அப்படிங்கிறத வச்சு 2024 கணக்கிட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பயங்கர வேகத்தில் அந்த பிளாஸ்டிக்குகள் நம்ம மூளையில் படிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது இன்னும் போக போக என்ன ஆகும் அப்படிங்கிறது வேறு தெரியல. மூளை மாதிரிகள் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலிலிருந்து 30 மடங்கு அதிகமான மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கண்டறியப்பட்டன. ஓகே, எல்லா பக்கமும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஆய்வுகள் காட்டியது என்னவென்றால், இந்த பிளாஸ்டிக் துகள்கள் சின்ன இரத்த நாளங்களை அடைத்துவிடும். ஓகே, ஸோ சின்ன சின்ன இரத்த நாளங்கள் அதையெல்லாம் கூட அடைச்சிருங்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம சாதாரணமாக கொழுப்பு தான் அதெல்லாம் அடைக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அப்படி அடைக்கும்போது ஏதாவது செயலிழப்புகள் ஏற்படும். மேபி இதயத்துக்கு போகிற இரத்த நாளமாக இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் கூட வரும். ஸோ நம்ம ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் கொழுப்பு அப்படின்னு நினைப்போம். ஆனால் பிளாஸ்டிக்குங்கிறது ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ பிளாஸ்டிக் கூட ஹார்ட் அட்டாக்ஸ் கூட ஜாஸ்தியாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் கொழுப்பு ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருந்தா கூட. ஓகே, மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் உடலில் ஏற்படுத்தும் நோய்கள். மிகுந்த ஆய்வுகளின் அடிப்படையில் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மற்றும் சில முக்கிய நோய்களுக்கு இடையே தொடர்பு இருப்பதை கண்டறிந்துள்ளனர். புற்றுநோய், கேன்சர் அதிகமாக வரும் அப்படிங்கிறாங்க. பிளாஸ்டிக் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸு புற்றுநோயாளிகளை காட்டிலும் இன்னும் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமான ஆட்கள் வரக்கூடும் இந்த பிளாஸ்டிக்களை நம்ம கட்டுப்படுத்தாமல் இருந்தோம்னா அப்படிங்கிறாங்க. இருதய நோய்கள், ஹார்ட் டிசீஸு, நான் முதவே சொன்ன மாதிரி பல பிரச்சனைகள் வரும். சிறுநீரக நோய் உடம்புல போகுது, கிட்னிக்கு போகுது. ஸோ அதனால் சிறுநீரகத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும். அல்சைமர் நோய்,
நம்ம மூளையும் பாதிக்குது. அதனால் சில நேரங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும் அப்படிங்கிறது தெரியல. குழந்தையின்மை பிரச்சனைகள் இதுவும் உண்டாகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது நேரடி காரணமாக இருக்கிறதா அல்லது பிற காரணிகளுடன் தொடர்புடையதா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. தெரியல தான். ஆனால் என்னென்னா இதுவரைக்கும் பண்ணின ஆராய்ச்சிகள் மூலமாக ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இதுதான் ஒரே காரணம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு தான் வரல. ஓகேங்களா? அதுக்கு இன்னும் மேலும் ஆராய்ச்சி பண்ணுனா அந்த கன்க்ளூஷனுக்கு வர முடியும். சரி, மைக்ரோ பிளாஸ்டிக்குகளின் ஆபத்துக்கள். இரத்த நாளங்களில் அடைப்பு. நான் முதவே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஆய்வில் இதய அறுவை சிகிச்சைக்கு உட்பட்டவர்களில் 60% பேரின் முக்கிய இரத்த நாளங்களில் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் இருந்தன. ஸோ ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு போனவங்க ஒரு பர்டிகுலர் ரிசர்ச்சில் ஹார்ட் டிசீஸ்னு போனவங்களுக்கு 60%, 100 பேர் போனாங்கன்னா அதில் 60 பேர்த்துக்கு என்ன மைக்ரோ பிளாஸ்டிக்கு அந்த அவங்களோட அந்த இரத்த நாளத்தில் இருந்திருக்கு, பிளட் வெசலில் இருந்திருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த குழுவில் இருந்தவர்கள் இதய நோய் அல்லது பக்க விளைவுகளால் இறப்பதற்கான வாய்ப்பு 4.5 மடங்கு அதிகமாக இருந்தது. ஓகே, ரொம்ப டேஞ்சர் தான். குழந்தையின்மை பிரச்சனைகள். கர்ப்ப காலத்தில் பிளாசென்டா மூலம் நானோ பிளாஸ்டிக்குகள் தாயிலிருந்து குழந்தைக்கு செல்லக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களோட உட்கொள்கிறது, அவங்களுக்கு அவங்க உடலில் நுழையிற மைக்ரோ பிளாஸ்டிக்கு குழந்தைகளுக்கும் போய் சேரக்கூடிய சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் குழந்தைக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதும் ஒரு ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம். மூளை பாதிப்பு. மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் இரத்த மூளை தடுப்பை அந்த மூளைக்கு போகிற ரத்தம் அதை ஒரு சிலதெல்லாம் போகலாம், சிலதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு பேரியர் இருக்குது, பிளட் பிரெயின் பேரியர். இந்த பேரியரை இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் ஈஸியாக கடந்து போயிடுது அப்படிங்கிறாங்க. இது நரம்பியல் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடும். ஸோ இப்போ இந்த மூளை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சர்க்கியூட் மாதிரி தான். அதில் இந்த ரொம்ப கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த மூளைக்குள்ளே. அதில் திடீர்னு ஒரு பிளாஸ்டிக் போய் அதில் ஏதாவது ஒரு மூளையோட ஒரு பகுதியை பாதிப்புக்குள்ளாக்குச்சு அப்படின்னா அது எந்த பகுதி அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ இதுவும் ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை தான். ஸோ இதுக்கு தீர்வுகள்னு என்ன சொல்கிறாங்க? என்ன, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, அதுதான் ஒரு முக்கியமான தீர்வாக இருக்கும். மட்டுப்படுத்துதல். ஓகே, உலகளாவிய அளவில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த ஒரு ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தத்துக்கான கலந்துரையாடல் நடந்து வருகின்றன. ஓகே, இதெல்லாம் நடக்கணும். ஸோ எல்லா நாடும் ஒன்று சேர்ந்து சரிப்பா இனிமேல் நம்ம பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும். ஸோ ஏன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு மனுஷனால், இப்போ நானோ அல்லது நீங்கள் மட்டுமோ தனியாக இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது மூலமாக ஒன்றுமே பெருசாக நடந்துடாது. அதே நேரத்தில் நம்ம ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரும் சேர்ந்து செய்யணும். அப்படி ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னா அந்த நம்ம அத்தனை பேர்த்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா அது அரசு தான். அந்த அரசு இந்த மாதிரியான செயல்களுக்கு முன் வரணும். ஸோ அரசு,
அரசு அதிகாரிகள், அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள். ஸோ இவங்க எல்லாமே இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான தீர்வை நோக்கி அவங்களோட பாலிசிஸ் அதெல்லாம் அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க மேக் பண்ணணும். ஸோ தயாரிப்பு மாற்றங்கள். ஸோ இன்னொன்று வந்து நம்ம பயன்படுத்துறதுல முடிஞ்ச அளவுக்கு சின்ன மாற்றங்கள் பண்ணி பார்க்கலாம். பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்து பார்க்கலாம். அதுக்கான மாற்று வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். இது நம்ம மட்டும் யோசிச்சா முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரி வந்து இந்த சிக்கலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன மாதிரியான ஒரு மாற்று வழியை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கலாம். அப்படி யோசித்து ஒரு புது பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு வரும்போது நம்மளும் அதை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ பிளாஸ்டிக் சீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கம் ஒதுங்கிடக்கூடாது. ஸோ நம்மளுமே இந்த பிரச்சனைகளை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வாங்குகிற பொருட்களில் ஒரு கவனம் செலுத்தணும். அரசு நடவடிக்கைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அரசு தான் நம்மளையெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுல ஒரு முக்கிய அமைப்பு. அது இந்த பிளாஸ்டிக் கட்டுப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும். சில நேரங்களில் பிளாஸ்டிக் இல்லாத பொருட்களுக்கு வரி சலுகையோ அல்லது பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடையோ அல்லது அதிக வரியோ இப்படி கொடுக்கறது மூலமாக நம்ம மக்களோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து பிளாஸ்டிக் அல்லாத பொருட்களை வாங்கிறதுக்கான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கணும். அது அரசாங்கத்தால் தான் முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் தான் தீர்வுகள். மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் நமது உடல்நிலையில் உள்ள தாக்கங்களை முழுமையாக புரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் இன்னும் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆனால் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தற்போது மிகவும் அவசியமானவை. ஸோ இன்னும் ரொம்ப தெளிவாக நமக்கு இதுதான் பாதிப்பு அப்படின்னு இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்னால் எக்ஸாக்டாக என்ன பாதிப்புன்னு தெரியல. அவ்வளோதானா வழிய பாதிப்பு இருக்கிறதுங்கிறது உண்மை தான். அதனால் நீங்கள் ஆராய்ச்சிலாம் பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது நிப்பாட்டிடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அந்த ஆராய்ச்சி அது ஒரு பக்கமாக போயிட்டுருக்கட்டும். பட் அதே சமயத்தில் நம்ம பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டையும் குறைச்சாகணும் அப்படிங்கிறாங்க. எதிர்கால சந்ததிக்கான ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்க இதை முன்கூட்டியே அணுகுவது அவசியமாக இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த கட்டுரை மூலமாக மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் என்ன மாதிரியான பாதிப்புகளை மனித சமூகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது ஏதோ உடம்புல மட்டும் இல்லை, மூளையிலையுமே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. மூளையிலேருந்து சுரண்டி எடுத்த ஒரு கிரையான் பென்சிலே உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அதுவும் இல்லாமல் ஒரு 8 வருஷத்தில் அந்த மூளையில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் மட்டும் 50% கூடியிருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் உடம்புலாம் எவ்வளோ கூடியிருக்குது, என்ன இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெரியலையோ ஒழிய இது பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்துறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும். அதே சமயத்தில் எல்லா அமைப்புகளையும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தூண்டணும், நிர்பந்திக்கணும். ஓகேங்களா? சரி, இதுதான் இந்த கட்டுரையோட சுருக்கம். இதே மாதிரி இன்னொரு கட்டுரையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.